அது நீதான் ப்ரோ. என்ன பயங்கரமா ஷாக் ஆயிட்டியா? அவ்வளவுதான், ஆட்டம் முடிஞ்சது, கடையை சாத்தியாச்சு. எதுக்கு இவ்வளவு ஷாக் ஆகுற? நீ தானே சாகணும்னு நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. சோலாய் போயிட்டான் இந்த சிவராமன். நம்ம அண்ணனுக்கு கோவிந்தா கோவிந்தா. சொல்லுங்க பெரியவரே, அடுத்து என்ன பண்ண போறீங்க? ஆமா, அவர் பெரிய ஆளு. 2 பேரும் உட்காந்து பஜனை பாடுங்க, நான் ஆடுறேன். டே பள்ளி, வாலாட்டுற அளவுக்கு ஈஸி இல்ல டான்ஸ் ஆடுறது. கால் சறுக்குனா கீழே விழுந்துருவேன். வணக்கம், இந்த சிறிய உலகத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். உங்கள் யூசர் ஐடி சிவராமையா. பாஸ்வேர்ட் எப்படி செத்தேன்னு எனக்கே தெரியல. அவன் கதையை விடுங்க. சாகிறதுக்கு முன்னாடி நீ எதை பார்த்தியோ? அடுத்த ஜென்மத்தில் அதுவாக தான் போறப்ப. நீ எதை பார்த்த? பிளடி காக்ரோச். அவன் என்ன தாண்டா பார்த்தான்? டேய், படுக்கிறதுக்கு முன்னாடி கிச்சனில் சிக்கன் சாப்பிட்டு என்ன தானே பார்த்த? அட, உன் வாயில இட்டடிக்க ஒன்னும் இல்லடா, செவுத்துல இருந்த என்ன தான் பார்த்தான். அவன் ஏற்கனவே குழம்பி போயிருக்கான், நடுவில் நீங்க ஏன்டா? அன்பான பயணப்பள்ளி சிவராமையா, உங்க கர்ம பலனால நீங்க இறந்துட்டீங்க. நீ ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் அதான் உண்மை. அட, நீ தலையாட்டினா மட்டும் இந்த பள்ளி பெட் மேல விழுவானா? உன் பாடி பெட்ல இருந்து எழுந்துருமா? நான் செத்து போல, எதையும் குடிக்காம தூக்கு போட்டுக்காம எப்படி சாவேன்? யோ, பாடி இல்லைன்னா என்னையா, பிரெயின் இருக்குல்ல. என்னையா நம்பலன்ற? கண்ணு முன்னாடி எல்லாமே தெரியுது, நாங்க பேசுறதெல்லாம் கூட கேக்குது. இந்த ப்ரூஃப் உனக்கு போதாதா? என்ன ப்ரோ, நீங்க தானே சாகணும்னு நினைச்சீங்க, அப்ப இப்ப ஏன் கத்துறீங்க? என்ன கத்துனாலும் எதுவும் மாறாது. உண்மைதான், நான் சாகணும்னு தான் நினைச்சேன். ஆனா அப்படி பார்க்காதீங்க ப்ரோ, எனக்கு எதுவும் தெரியாது. யோ, எனக்கு எதுவும் தெரியாதியா? நான் நினைச்சது எதுவுமே நடக்கல. எதுவுமே நடக்கல. ஏமாந்து வாழறதை விட சாகிறதே பெட்டர்னு நினைக்கிறேன். செத்தா எந்த ப்ராப்ளமும் இருக்காதுன்னு நினைச்சேன். இந்த உலகத்தோட கனெக்ஷன்ஸ் எனக்கு கட் ஆயிடும் நினைச்சேன். நான் நினைச்சது தப்பாயிடுச்சு. நான் எல்லாரையும் பார்க்கறேன், பேசுறதெல்லாம் எனக்கு கேக்குது. இப்ப நான் என்ன பண்றது? எங்க இருக்கிறது? எவ்வளவு நாள் இருக்கணும்? இதுக்கப்புறம் என்னுடைய நிலைமை என்ன? எனக்கு எதுவுமே புரியல. உடனே இந்த விஷயத்தை யார்கிட்டயாவது சொல்லணும். யார்கிட்ட சொல்லுவேன்? யார்கிட்டனா? யாரை பார்க்கறேனோ அவங்க கிட்ட சொல்லுவேன். என்னால என் பாடி இப்படி அனாதப்பணமா போட முடியாது. உனக்கு அந்த வாய்ப்பே இல்லை. நீ பேசுறது யாருக்கும் கேட்காது, நீ யாருக்குன்னுக்கும் தெரிய மாட்டேன். நீ போய் சொல்ற. இவ்வளவு நேரமா என்கிட்ட ஒருத்தர் பேசிட்டு இருந்தாரு, அவர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கிறேன். யாரு? அந்த தொப்பியா? ஓ தம்பி, இந்த பெரிய பஞ்சாயத்து முக்கியமான காரணமே அவருதான். அவர்கிட்டயே உதவி கேப்பியா? நீ என்ன சொல்லிட்டு இருக்க? என் சாவுக்கு காரணம் அவரா? சாவுக்கு இல்ல தம்பி, சாகணும்னு நினைச்ச உன் எண்ணத்துக்கு. யோ, இந்த தலையை சுத்தி மூக்கு தொடர வேலைலாம் வேணாம். முதல்ல என்ன நடந்துச்சுன்னு அவனுக்கு சொல்லு. பாவம், அவன் குழம்பி போய் நிற்கிறான். நான் சொல்றத கவனமா கேளு. நீ யார் கூட சேர்ந்து கேம் விளையாடினியோ, நீ யாரை திட்டி கழுத்தை பிடிச்சி வெளியே துரத்தி விட்டியோ, அவன் வேற யாரும் இல்லை, களி. களியா? அப்படின்னா? ப்ரோ, நீங்க உண்மையாவே டீச்சரா இல்ல ரெக்கமெண்டேஷன்ல வேலைக்கு வந்தியா? உனக்கு களி கூட யாருன்னு தெரியாதா? எனக்கும் களிக்கும் என்ன சம்பந்தம்? அவருக்கு உன் கூட மட்டும் இல்லை, இந்த பூமியில வாழ்ற ஒவ்வொருத்தர் கூடயும் சம்மந்தம் இருக்கு. களி இந்த யுகத்துக்கு அதிபதி. அதல விதல சுதல தலாத்தல மகாத்தல ரசாதல பாதாள பூலோக புவர்லோக துவர்லோக சுபலோக மகர்லோக ஜனலோக, இப்படி எல்லா யுகத்தையும் சேர்ந்த கலியுகத்துக்கு அதிபதி. அவர் காலத்தை பயன்படுத்துவார், மனுஷனோட எண்ணத்துல கூட விளையாடுவார், உன் ஆசைகள்ல கூட வாழ்வார், உனக்கு ஆசையை தூண்டுவார், அது உனக்கு கிடைக்காமலும் பண்ணுவார். அவன் உருவம் இல்லாத ஒரு ராட்சச. அவன் இருக்கிற இடத்துல அந்த கடவுள் கூட இருக்க மாட்டார்.
அப்படிப்பட்ட ஒருத்தனோட நீ பிரச்சனை வச்சுக்கிட்ட அவனை அவமானப்படுத்தி வெளியே அனுப்பியிருக்க. அவருக்கு விருப்பம் இருந்தா வழி காட்டுவார், வேண்டான்னு முடிவு பண்ணிட்டா வழியே இல்லாம பண்ணிடுவார். அப்படியாப்பட்ட ஒருத்தர் என் லைஃப்ல எதுக்காக வரணும்? அது அவருக்கு மட்டும்தான் தெரியும். இங்க பார்ப்பா நேரம். ஏதோ நடந்தது நடந்து போச்சு. நீ எதுவும் ஹெல்ப் பண்ண மாட்டியா? இல்லை, நான் நடந்த விஷயத்துக்கும் நடக்கிற விஷயத்துக்கும் மட்டும்தான் சாட்சி. நடக்க போகிறது என்னன்னு தெரிஞ்சாலும் அதை சொல்கிற உரிமை எனக்கு இல்லை. ஏன்னா நானும் அந்த களிக்கு கட்டுப்பட்டு தான் நடக்கணும். போகணும்னு நினச்சா போயிட்ட. இப்போ உனக்கு என்னையா பிரச்சனை? சூசைட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க அதை பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைப்பாங்க. ஆனா பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் உண்மையான பிரச்சனை ஆரம்பிக்கும்னு என்ன மாதிரி புரிஞ்சுப்பாங்க. எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே புரியல. இவ்வளவு நேரம் நான் வாழ்ந்த பாடி அப்படி பார்க்க முடியல. என் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் ஞாபகத்துக்கு வராங்க. என் இதயத்தை அப்படியே யாரோ நசுக்கிற மாதிரி இருக்கு. அது வாழணுங்கிற ஆசையா இல்ல வாழ முடியலங்கிற பலியான்னு எனக்கு தெரியல. இன்னும் எவ்வளவு நாள் இப்படி? என்ன பண்றது? எங்க போறது? பாடியை புதைச்சி முடிச்சிட்டல்ல, ஃபீலிங் எப்படி இருக்கு? உன்னோட பயம் எனக்கு பிடிச்சிருக்கு. வா உக்காரு. நான் யாருன்னு தெரியறதுக்கு முன்னாடி அவ்வளோ பேசினேன். என்னை பார்த்து வராத பயம் என் பேரை கேட்ட உடனே வந்துடுச்சா? சரி விடு, செத்த பாம்பை ஏன் திரும்ப கொல்லணும்? வா உக்காரு. உக்காரு.